அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 44 45 முடிய. அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவே என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசியை குறிக்கிறது. இவ்வாறு நீர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருளும் நிறைவேறுவதும் உறுதி. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் மனித கைப்படாத கல் வருதில்ல, அந்த அரச உலகத்தை ஆளுதே அது நெபுகத்நேசர் அப்படிங்கிறத கரெக்டாக விளக்கி கூறுறார். மற்ற அரசு எல்லா அரசு எங்கே 1-2 சேர்ந்து குட்டி குழப்பம் பண்ணினாலும் அந்த அரசு எல்லாம் அவர் நொறுக்கி எல்லாத்தையும் ஓர் ஆளுமைக்குள் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டு வருவாங்கிறது அந்த கனவின் விளக்கத்தை அவர் கூறுறார். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு கனவு, ஆச்சரியமான ஒரு விளக்கம். கொடுக்க முடியுமாங்க யாராலையும்? இறைவனால் மட்டும்தான். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து தானியேலால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சு. அப்போது அந்த அரசனே வியக்கும் அளவுக்கு அவர் கண்ட கனவையும் கனவின் உட்பொருளையும் அவர் கொடுக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. நெபுகத்நேசர் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த அரசையே தான் குறிக்கிறது அந்த கல், இல்லையா? மனித கைவிடாது உருண்டு வந்து அனைத்தையும் நொறுக்குகிறது. அப்போ இறைவனுடைய கரம் நெபுகத்நேசர் மன்னரோடு இருக்கிறது. அப்போ அந்த மன்னர் எந்த அளவுக்கு இறைவனை சார்ந்திருப்பார்? கடவுள் பயத்தோடு மக்களை ஆட்சி செஞ்சு நன்மைகளால் நிரப்பி இருப்பார், இல்லையா? அதனால்தானே அந்த அரசு நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார்கள், இல்லையா? அவர் விளக்கி கூறுகிறார். அப்போ அந்த விளக்கத்திற்கு அவர் அந்த விளக்கம் கேட்கும்போது தானியேல் விளக்கம் கொடுக்கும்போது அந்த மன்னர் என்ன நிலையில் இருந்திருப்பார் பாருங்க. நான் கண்ட கனவு, அந்த கனவையும் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் தருகின்ற ஒரு மனிதனை அவர் எப்படி பார்த்திருப்பார்? அந்த காலத்தில் கடவுளாக நினைத்திருப்பார். ஆனால் கடவுள் வரம்பெற்ற மனிதன்தான் தானியேல், இல்லையா? அந்த தானியேலை போல் கடவுள் வரம்பெற்றவர்களாக நாம் வாழ்கிறோமா? நான் இருக்கிறேனா? நீங்கள் இருக்கிறீங்களா? நம்மளை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்கிறதா? எப்பொழுதும் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? நாம் போஜன பிரியர்களாக இருக்கிறோமா? இவ்வுலகத்தில் எதை பார்த்தாலும் ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு கனவையும் ஒரு கனவின் உட்பொருளையும் கூறி, ஆமாண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களை ஆராய்ந்து பார்க்கிற கிருபைக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மை மட்டுமே சார்ந்தோம், உம்மை மட்டுமே துதித்து உம்மை மட்டுமே போற்றி உம்மால் என்ன முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ, நாங்கள் உமக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் எங்களை கொண்டு ஒரு நல்ல கருவியாக கொண்டு பிறருக்கு நீங்கள் பயன்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளையும் நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.